வணக்கம். செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சியின் 39 பேர் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. கேரளாவின் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி, ஆலப்புழாவில் கே.சி. வேணுகோபால் போட்டி. மகா சிவராத்திரியையொட்டி தமிழ்நாடு முழுவதும் சிவாலயங்களில் குவிந்த பக்தர்கள். மயிலாப்பூர், திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மதுரையில் அதிகாலை வரை சிறப்பு வழிபாடுகள். எட்டு மாதங்களுக்கு பிறகு சமையல் சிலிண்டர் விலையில் 100 ரூபாய் குறைப்பு. மகளிர் தினத்தையொட்டி விலை குறைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. சமையல் எரிவாயு குறைப்பு தேர்தலுக்கான ஏமாற்று வேலை என்று எதிர்க்கட்சிகள் கண்டனம். தேர்தலுக்கு பின் மீண்டும் விலை உயராது என வாக்குறுதி அளிக்க தயாரா என ப. சிதம்பரம் கேள்வி. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள், மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கீடு. தனி சின்னத்தில் போட்டியிடுவோம் என திருமாவளவன், வைகோ அறிவிப்பு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டதில் எந்த மாற்றமும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். மீண்டும் கூட்டணிக்கு பாஜக முயற்சிக்கிறதா என்ற கேள்விக்கும் பரபரப்பு பதில். தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் நபராக சேர்ந்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார் விஜய். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணிக்க அழைப்பு. மாநிலங்களவை சீட்டு கேட்பது எங்கள் உரிமை என பிரேமலதா விஜயகாந்த் திட்டவட்டம். அதிமுகவிடம் மாநிலங்களை எம்பி பதவி கேட்டு உள்ளதாகவும் பேட்டி. சென்னையில் தொடர்ந்து 4வது நாளாக தங்கம் விலை உயர்வு. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 49,000 நெருங்கியது. நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ ஆலோசனை. 85 வயதிற்கு மேற்பட்டோர் வாக்களிக்கும் போது முறைகேடுகள் நடக்காத வண்ணம் வீடியோ பதிவு செய்யப்படும் என அறிவிப்பு. புற்றுநோய்க்கான HPV தடுப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சோளிங்கர் கோயிலில் ரோப் கார் சேவையையும் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். அதிமுக தேர்தல் ஆவணங்களில் எடப்பாடி பழனிசாமி கையெழுத்திட எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணையத்தில் மனு. ஈரோடு இடைத்தேர்தல் போல கட்சி ஆவணங்களில் அவைத்தலைவர் கையெழுத்திட அதிகாரம் அளிக்க கோரிக்கை. கொலை வழக்குகளில் தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் தவிர வேறு நீதிமன்றத்தில் சரணடைவது செல்லாது. தமிழ்நாடு அரசின் முறையீட்டை ஏற்று உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. திருவண்ணாமலை அருகே கிரிப்டோ கரன்சி முதலீடு ஆசை காட்டி 11 கோடி ரூபாய் மோசடி செய்த போலீஸ்காரர். போக்குவரத்து காவலரின் நெருங்கிய உறவினர்கள் உள்ளிட்ட 3 பேர் கைது. ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 60,000 ஏக்கர் புன்சை பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை. அரசாணைப்படி கீழ்பவானி கால்வாயில் பாசனத்திற்கு நீர் திறக்க வலியுறுத்தல். குஜராத் மாநிலத்தில் ராகுல் காந்தி இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம். கோத்ராவில் ஏராளமானோர் திரண்டு உற்சாக வரவேற்பு. ஆந்திராவில் பாஜக, தெலுங்கு தேசம் கட்சிகள் மீண்டும் கூட்டணி அமைக்க தீவிரம். டெல்லியில் இன்று இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை என தகவல். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டருக்கான விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2014 முதல் தற்போது வரை 100 விழுக்காட்டிற்கு மேல் வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலை உயர்ந்திருப்பதை தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலையில் 100 ரூபாயை குறைக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார். இது நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களின் நிதிச்சுமையை கணிசமாக குறைக்கும் என்றும், குறிப்பாக பெண்களுக்கு பயனளிக்கும் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி 14.2 கிலோ வீட்டு உபயோக சிலிண்டரின் இன்றைய விலை 918 ரூபாய் 50 காசுகளில் இருந்து 818 ரூபாய் 50 காசுகளாக குறைய உள்ளது. பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த 2014ஆம் ஆண்டு வெறும் 414 ரூபாயாக இருந்த ஒரு எரிவாயு சிலிண்டர் விலை படிப்படியாக அதிகரித்து 2023 மார்ச் மாதத்தில் 1103 ரூபாயாக உச்சமடைந்தது. விலை உயர்வுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் 2023 ஆகஸ்டில் 200 ரூபாய் குறைக்கப்பட்டதால் சிலிண்டர் விலை 1000லிருந்து சற்று இறங்கி 903 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்த நிலையில் தற்போது மேலும் 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதால் 818 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்பட உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியின் சமையல் கேஸ் சிலிண்டர் விலை குறைப்புக்கான அறிவிப்பு தேர்தல் நேரத்து நாடகம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. உலக மகளிர் தினத்தை ஒட்டி சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 100 ரூபாய் குறைக்கப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்திருப்பது எந்த ஆச்சரியத்தையும் அளிக்கவில்லை என்றும், விலை குறைப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நேரத்தை கவனிக்க வேண்டும் எனவும் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் சுப்ரியா சுலே தெரிவித்துள்ளார். 9 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த போதெல்லாம் செய்யாமல் தேர்தல் தேதி அறிவிக்கப்படவுள்ள நேரத்தில் விலையை குறைப்பது இன்னொரு நாடகம்தான் என்றும் விமர்சித்துள்ளார். I am not surprised at all. Look at the timing. Last 4 years, they have been in power for the last 9 years. Why didn't they think of this earlier? Why just when election is 10 days? I mean, it will probably be announced in the next 5 or 6 days is what I hear in the media. So, ये और एक जुमला है भैया. But on Women's Day, taking a reference of Women's Day and talking about an Nari Shakti. Well, I'm not surprised. It's all political. It's not from the heart at all. 395 ரூபாய்க்கு விற்க வேண்டிய சிலிண்டரை 1000 ரூபாய்க்கு விற்றுக்கொண்டு 100 ரூபாய் விலையை குறைப்பதாக அறிவித்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுரேந்திர ராஜ்புட் விமர்சித்துள்ளார். भारतीय जनता पार्टी बड़ी चतुर पार्टी है. 395 रुपए के सिलेंडर को 1000 का करती है और उसके बाद नरेंद्र मोदी जी 100 रुपए कम करने की घोषणा करते हैं. ये तो उसी तरीके से हुआ कि भाजपा इस कदर आवाम पर एहसान करती है, वो आंखें छीन लेती है और चश्मेदान करती है. ये चश्मेदान करने वाले लोग हैं. 395 रुपए का कीजिए प्रधानमंत्री जी, तब मानी जाएगी. இதேபோல் சமாஜ்வாதி கட்சியின் மகளிர் அணி தேசிய தலைவர் ஜேகி சிங், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சகரிகா கோஷ் உள்ளிட்டோரும் சிலிண்டர் விலை குறைப்பு தேர்தல் ஆதாயத்திற்கான நடவடிக்கை என்று விமர்சித்துள்ளனர். தங்கள் கட்சியின் நலன் கருதியே பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டதாகவும், இனி அந்த கட்சியோடு கூட்டணி கிடையாது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக மகளிரணி சார்பில் நடத்தப்பட்ட உலக பெண்கள் தின விழா நிகழ்ச்சிகளில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். பின்னர் பேட்டியளித்த அவர், தங்கள் கட்சியின் நலன் கருதியே பாஜகவுடனான கூட்டணியை முறித்துக் கொண்டதாக குறிப்பிட்டார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியது குறித்து விளக்கமளித்த எடப்பாடி பழனிசாமி, இறந்தவர்களை பற்றி புகழ்ந்து பேசுவது இந்தியாவின் கலாச்சாரம் என்றார். கூட்டணிக்கு கதவு திறந்தே உள்ளது என்று பாஜக தலைவர்கள் கூறி வரும் நிலையில் அதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று பழனிசாமி தெரிவித்தார். ஏற்கனவே 25/9/2023 அன்று இதே தலைமை கழகத்தில் பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு, ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிவிட்டது என்று தெளிவாக அறிவிச்சிட்டோம். இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டருடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற விதமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அன்றைக்கே சொல்லியாச்சு. அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? பாமகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தை எதுவும் நடக்கவில்லை என்றும், அப்படி நடந்தால் அது வெளிப்படையாக அறிவிக்கப்படும் என்றார். பொது உடன்பாட்டை எட்டுவதற்காக பிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். தேர்தல் அட்டவணையை அறிவிக்கப்படும் முன்பு அதிமுக கூட்டணி இறுதியாகும் என்று அவர் உறுதியளித்தார்.
போதைப்பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதம் 12ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று பழனிசாமி அறிவித்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகளும், மதிமுகவுக்கு 1 தொகுதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சந்தித்து பேசினார். அப்போது இரு கட்சிகளிடையே மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டு வென்ற சிதம்பரம், விழுப்புரம் தனி தொகுதிகள் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் இரு தொகுதிகளிலும் தனிச்சின்னத்தில் தங்கள் கட்சி போட்டியிடும் என தெரிவித்தார். திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தானது. திமுக மதிமுக இடையே 3 கட்டமாக பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும் என்று தெரிவித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்திலே தலைமை தாங்குகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்து பணியாற்றுவது திராவிட இயக்கத்தை மென்மேலும் வலுப்படுத்துவதற்கு எங்களுடைய அனைத்து சக்திகளையும் அதற்கு பயன்படுத்துவோம். இனி நிரந்தரமாக திமுகவுக்கு பக்கபலமாக இருப்போம் என்று நான் கூறியிருக்கிறேன். இன்றைக்கு பேச்சுவார்த்தை ஏறத்தாழ முடிந்துவிட்டது. 1 தொகுதி எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு தலா 1 தொகுதி ஒதுக்கீடு செய்தும் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியை தவிர எஞ்சிய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக, காங்கிரஸ் இடையே நாளை மறுநாள் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. முதல் நபராக சேர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்த நடிகர் விஜய் சட்டமன்ற தேர்தலை நோக்கி அரசியல் பயணத்தில் அனைவரும் இணைய அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்குவதாகவும் வரும் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் தனது கட்சி போட்டியிடும் என்றும் நடிகர் விஜய் சமீபத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள விஜய் அதில் தனது கட்சியில் முதல் உறுப்பினராக இணைந்து உறுப்பினர் சேர்க்கையை தொடங்கி வைத்துள்ளார். தமது கட்சியில் இணைய விரும்புவோர் உறுதிமொழியை படித்துவிட்டு QR கோட் இணைப்புகளை பயன்படுத்தி எளிமையாக உறுப்பினராக இணையலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை நோக்கி தோழர்களாய் ஒன்றிணைவோம் என அழைப்பு விடுத்துள்ள விஜய், மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து செயல்படுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நான் எடுத்துட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இணைஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்கள் ஏற்கனவே வெளியிட்ட எங்கள் கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்கள் எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க ப்ளீஸ். மேலும் அவரது கட்சியின் உறுதிமொழி படிவத்தில் மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதி ஏற்பதாக கூறப்பட்டுள்ளது. வேற்றுமைகளை களைந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் என்றும் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என உளமாற உறுதியளிக்கிறேன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இருப்பது போல் தேமுதிகவுக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கேட்பது எங்களுடைய உரிமை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார்.
சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் மகளிர் அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு ராஜ்யசபா உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என நாங்கள் கேட்பது எங்கள் உரிமை என தெரிவித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய உரிமையை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமை. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை அரசியல் கட்சிகளுக்கும் ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கின்றாங்க. அந்த வகையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கும் நிச்சயமாக ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்பதை எங்கள் உரிமையை நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்டு இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சென்று முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறோம் என தெரிவித்த பிரேமலதா, அதிமுக, பாஜக என 2 தரப்பிலும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்றார். நடிகர் அஜித்திற்கு மூளையில் கட்டி என்பதெல்லாம் உண்மையில்லை. திட்டமிட்டபடி அவர் அடுத்த வாரம் அசர்பைஜானில் விடாமுயற்சி படப்பிடிப்பில் கலந்து கொள்வார் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். நடிகர் அஜித்குமார் சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு வழக்கமான முழு உடல் பரிசோதனைக்கு சென்றபோது காதுக்கு கீழே உள்பகுதியில் நரம்பு வீக்கம் இருப்பது தெரியவந்தது. அதனை அரை மணி நேரத்தில் சரி செய்துவிடலாம் என்று மருத்துவர்கள் கூறியதை அடுத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் நேற்று இரவே அவசர சிகிச்சை பிரிவிலிருந்து அஜித் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். நரம்பு வீக்கத்திற்கான சிகிச்சை என்பதால் மேலும் சில மணி நேரம் தங்கி ஓய்வெடுக்கும்படி மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்படி இன்று இரவு அல்லது நாளை அஜித்குமார் வீடு திரும்புவார் என அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தொலைபேசி வாயிலாக தகவல் தெரிவித்துள்ளார். மேலும் அஜித்திற்கு மூளையில் கட்டி என்பதெல்லாம் உண்மையில்லை என்றும் திட்டமிட்டபடி அடுத்த வாரம் அசர்பைஜானில் நடக்கக்கூடிய விடாமுயற்சி படப்பிடிப்பில் அவர் கலந்து கொள்வார் என்றும் சுரேஷ் சந்திரா கூறியிருக்கிறார். இன்று சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் திண்டுக்கல் அருகே பட்டதாரி பெண் ஒருவர் செங்கல் சூளையில் ஜேசிபி, டிப்பர் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களை லாவகமாக இயக்கி கவனம் ஈர்த்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே உள்ள அகரம் கிராமத்தில் ராமர் என்பவர் 30 ஆண்டுகளாக செங்கல் சூளை நடத்தி வருகிறார். இவரது மகள் பானுமதி 6 வயதிலிருந்து தந்தையுடன் செங்கல் சூளைக்கு வந்து வேடிக்கை பார்ப்பது வழக்கம். காலப்போக்கில் சூளையில் இயங்கும் கனரக வாகனங்களை பார்த்து தனக்கும் அதை இயக்கி பார்க்க வேண்டும் என்று பானுமதி ஆசைப்பட்டுள்ளார். பிகாம் படித்த தனது மகளின் கனவுக்கு தந்தையும் ஒத்துழைப்பு கொடுக்க டிராக்டர், டிப்பர் லாரி, ஜேசிபி என படிப்படியாக அனைத்து கனரக வாகனங்களையும் இயக்க பானுமதி கற்றுக்கொண்டார். கனரக வாகனங்கள் ஓட்டுவதற்கான லைசன்ஸும் முறையாக பெற்றுள்ளார். நான் வந்து 6th படிக்கும்போதே இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பா மூலமாக இருந்து கற்றுக்கிட்டு அப்படியே டிரைவிங்கை வந்து எல்லா வண்டியுமே ஓட்டுவேன். ஜேசிபி, 2 யூனிட்டு, டிப்பர், டிராக்டரு, போர்லிஃப்ட் எல்லா வண்டியுமே ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்குரிய லைசன்ஸும் அப்பா எடுத்து கொடுத்தாரு. ஆளுகள் இல்லாத பட்சத்துக்கு வந்து இந்த வேலையை எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்ப்போம். நாங்கள் செங்கல் சூளைக்கு கனரக வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் வராத பட்சத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் பானுமதி தானே களமிறங்கி வாகனங்களை இயக்கி பணிகளை விரைந்து முடித்து வருகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு பானுமதிக்கு திருமணம் ஆனது. திருமணத்திற்கு பின்பும் தனது கணவருடன் சேர்ந்து தந்தையின் செங்கல் சூளையை கவனித்து வருகிறார். வேலை வந்து ஆட்கள் இல்லாதப்ப அந்த வேலையை வந்து நானே எடுத்து செய்வேன். வண்டி ஓட்டுறதா இருந்தாலும் சரி, செங்கல் அறுக்கிறதா இருந்தாலும் சரி, லோடு ஏற்றுறதா இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்து நானே எடுத்து முன்னாடி போய் நின்று செய்வேன். இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகிய பின்னாடியும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழு நேர வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து பிடிச்சிருக்கனாலையும் அதனால் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெண்களால் முடியாத வேலை என்று எதுவும் இல்லை என்று கூறும் பானுமதி, பிடித்த வேலையை முழு ஈடுபாட்டுடன் செய்தால் எதிலும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக கேரளாவில் உள்ள தனியார் உயர்நிலைப் பள்ளியில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ரோபோ ஆசிரியை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உலகளவில் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த கட்ட பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. மனித வாழ்வின் அனைத்து அங்கங்களிலும் வளர்ச்சி பெற்று வரும் ஏஐ தொழில்நுட்பம் கல்வித்துறையிலும் அசாத்தியங்களை நிகழ்த்தி வருகிறது.
அந்த வகையில் இந்தியாவில் முதன்முறையாக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயங்கும் ஐரிஸ் எனப்படும் பெண் ஆசிரியை ரோபோ அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஐரிஸ் ஆசிரியை கழுத்தில் அணிந்துள்ள நெக்லஸில் பொருத்தப்பட்டுள்ள மைக் மூலம் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறார். 2021ஆம் ஆண்டில் நிதி ஆயோக்கின் அடல் டிங்கரிங் லேப் திட்டம் மூலம் மேக்கர் லேப்ஸ் எடிடெக்ஸ் உருவாக்கியுள்ள இந்த ஐரிஸ் பெண் AI ரோபோ ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம் ஆகிய 3 மொழிகளில் பாடம் கற்பிக்கிறது. வகுப்பறையில் பாடம் எடுக்கவும், மாணவர்களிடம் சென்று கேள்விகளை எழுப்பவும் நகர்ந்து செல்வதற்காக ரோபோவின் கால்களுக்கு அடியில் சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மழலையர் முதல் 12ஆம் வகுப்பு வரை பாடம் எடுக்கும் இந்த ஐரிஸ் ரோபோ ஆசிரியை மாணவர்கள் கேட்கும் எந்த கேள்விக்கும் பதிலளித்து சந்தேகங்களை தீர்த்து வைப்பதோடு ஒவ்வொரு மாணவரின் கற்றல் திறனை கண்டறிந்து அதற்கேற்ப எளிதாக புரிய வைக்கும் திறன் கொண்டது. What is thermosphere? The layer of Earth's atmosphere located above the mesosphere and below a exosphere. It is known for its high temperatures due to absorption of solar radiation. A robotic human cycle is a type of robot that mimics the movement and appearance of a human riding. The most expensive thing in the world is believed to be the pink star diamond, which was auctioned. She is 24/7 active. Any question she will answer. For the maths teacher, she is capable of in maths. But this Iris is capable of handling any subject under the universe. So students are enthusiastic and interested to interact with the Iris. They are interested because they can, one funny thing is, they are saying the Iris teacher did not give us the homework. So they did not ask a question by the Iris teacher. They will ask and she will answer. And she is also no tiredness, nothing, no irritation. She is always in a smart looking way and saying the answer. So they are interested. பாடம் எடுப்பதோடு வகுப்பறையில் மாணவர்கள் செய்யும் குறும்பு, சண்டைகளை தடுக்கும் திறனும் ஐரிஸ் ஆசிரியை ரோபோவுக்கு உள்ளதாக வடிவமைப்பாளர்கள் கூறுகின்றனர். ஐரிஸ் ஆசிரியை பள்ளிக்கு வந்தது முதல் வகுப்பில் மாணவர்கள் விடுப்பு எடுப்பதில்லை என்றும் ஆர்வத்துடன் வகுப்புக்கு வருகை தருவதாக பள்ளி நிர்வாகம் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளது. கொங்கு நாட்டின் கோசர் பழங்குடியின தலைமையகமாக இருந்ததால் கோசம்புத்தூர் என அழைக்கப்பட்டு பின்னர் கோயம்புத்தூராக மாறிய கோவை தொகுதிக்கு இருளர் இனத் தலைவர் கோவன் பெயர் சூட்டப்பட்டதாக கதை உண்டு. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் தொழில் நகரமான கோவையில் பஞ்சாலைகள், சிறு குறு தொழிற்கூடங்கள், பம்ப் செட்டுகள், கிரைண்டர் உள்ளிட்ட மோட்டார் நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. சர்வதேச தரத்திலான வேளாண் கல்லூரி, வரிசை கட்டும் விதவிதமான கல்வி நிறுவனங்கள், கோணியம்மன், மருதமலை கோயில்கள், தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் திரையரங்கமான வெரைட்டி ஹால், சென்ட்ரல், பட்சிராஜா ஸ்டூடியோக்கள், சிறுவாணி தண்ணீர், கோவை குற்றாலம் ஆகியவை கோவை தொகுதியின் அடையாளங்கள். 100 ஆண்டு கால பம்பு செட் உற்பத்தி தொழில் மூலம் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடக்கும் கோவையில் ஹை எண்ட் பம்ப்ஸ் தயாரிக்க மத்திய அரசு உதவியை தயாரிப்பாளர்கள் எதிர்நோக்குகிறார்கள். கொரோனா, GST வரி விதிப்பு என தடுமாறும் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு உதவும் விதமாக மூலப்பொருட்கள் கிடங்கு அமைக்க வேண்டும் என்பது தொழில்துறையினரின் கோரிக்கை. இந்த GSTக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு மந்தநிலை ஏற்பட்டிருக்குது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பம்ப் செட்டில் 12% 18% ஆகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டு பம்ப் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் தொய்வாக இருக்குது. இதை கவர்மெண்ட் ரீகன்சிடர் பண்ணணும். நூற்பாலைகள் அதிகமுள்ள கோவை பகுதியில் 10 லட்சம் தொழில் முனைவோர் உள்ளனர். சர்வதேச தரத்திலான ஜவுளி வகைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஊக வணிகத்தால் ஏற்பட்டுள்ள மூலப்பொருட்கள் தட்டுப்பாட்டால் மிக பெரும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் ஜவுளித்துறையினர் சர்வதேச விலைக்கேற்ப மூலப்பொருட்களை இறக்குமதி செய்ய சலுகைகளை மத்திய அரசு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். சர்வதேச விலைக்கும் எங்களோட விலைக்கு இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலப்பொருள் விலைக்கு பார்த்தீங்கன்னா கிலோக்கு 20 ரூபா 25 ரூபா வித்தியாசம் இருக்கிறதுனால எங்களால் அவங்களோட போட்டி போட முடியல. அரசு மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யறதுக்கு ஆன அத்தனை சலுகைகளையும் எங்களுக்கு வழங்கணும். 2,
வங்கிகள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வங்கிகள் இப்போ வந்து கட்டுப்பாடற்ற லெவலில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வட்டி வந்து சமநிலையில் இருக்கணும். எல்லாத்துக்கும் எப்போ வாங்கினாலும் ஒரே மாதிரி லெவலில் எங்களுக்கு வட்டிக்கு கிடைக்கணும். ஸோ வங்கிகளை கட்டுப்படுத்தணும். மின் மோட்டார் உற்பத்தியில் கைதேர்ந்த கோவை பொறியியல் துறையினருக்கு மின்சார வாகனங்களுக்கான மோட்டார்களை தயாரிக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என்கிறார்கள் தொழில்துறையினர். ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையைப் போல் அனைத்து மாநிலங்களுக்கும் சமமான தொழில் கொள்கை வகுக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஜவுளி பொறியியல் துறையில் வெற்றி கொடி கட்டும் கோவைக்கு உலகம் முழுவதிலுமிருந்து வர்த்தகர்களை ஈர்க்கும்படியாக சர்வதேச விமான சேவை இல்லை என்பது தொழில்துறையினரின் ஆதங்கம். இப்போ எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளுக்கு அதிகமாக ஏற்றுமதி இங்கிருந்து செய்யப்படும் பொழுது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை விரிவாக்கப்படுறதா, இங்கே அதிகமான விமான சேவைகள் வந்தடையும். இந்த விரிவாக்க பணிக்கு கோயம்புத்தூர் கலெக்டர் பார்த்திங்கன்னா நிலம் கையகப்படுத்தி இது விரிவாக்க பணிக்கும் இந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பணி ரொம்ப தாமதமாகவும் ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்ருக்குது. அது கோவை மாவட்ட மக்களுக்கு, கோயம்புத்தூர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. ரயில் பயணிகள் போக்குவரத்தில் 2வது இடத்தில் உள்ள கோவையில் 24 மணி நேரத்தில் 76 ரயில்கள் வந்து செல்வதாகவும் நாளொன்றுக்கு 75,000 பேர் வரை பயணிப்பதாகவும் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் கூறுகிறார்கள். மருத்துவ தேவை, ஆன்மீக பயணம், சுற்றுலா என கோவை வரும் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டும் அவர்கள் சென்னையைப் போல் கோவைக்கும் கூடுதலாக ஒரு ரயில் முனையம் தேவை என்கிறார்கள். கோவையை சுற்றியுள்ள பகுதிகளை இணைக்கும் விதமாக சுற்றுவட்ட ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கை. இங்கு இருக்கின்ற அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் குறைக்கும் சுற்று வட்டார ரயில் பாதையை அமைக்க வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து இருகூர் வழியாகவும், இருகூரிலிருந்து நேராக அப்படியே பார்த்திங்கன்னா சரவணம்பட்டி வழியாகவும், சரவணம்பட்டியிலிருந்து துடியலூர் வழியிலிருந்து, துடியலூர்லேருந்து அப்படியே ஆனைக்கட்டி தடாகம் வழியாக பேரூரை சென்று பேரூரிலிருந்து எட்டிமடையை போய் சேர்ற மாதிரி ஒரு ப்ரப்போசல் பண்ணியிருந்தாங்க. சுற்றுவர ரயில் பாதையை அமைத்தால் வரும் ஆண்டுகளில் தன்னிறைவு அடையும். நாட்டிலேயே தங்கம் நுகர்வோரில் கோவைக்கு தனி இடம் இருப்பதால் ஜவுளி பொறியியல் துறைகளுக்கு அடுத்து பொற்கொள்ளர்கள் இங்கு அதிகம். ஆனால் அண்மை காலமாக தங்க நகை வாங்குவோரின் சதவீதம் குறைந்துள்ளதாக கவலையுடன் கூறும் தங்க நகை விற்பனையாளர்கள் நகைப்பட்டறை தொழிலாளர்கள் நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதாக கூறுகிறார்கள். எனவே விற்பனையை அதிகரிக்க மத்திய அரசு வரி விதிப்பில் மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள். தங்க நகை தொழில் பூங்கா அமைத்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். கோவையிலே 3வது இடமாக தங்க நகை தயாரிப்பதிலே நாங்கள் இருந்து வருகிறோம். ஆகவே கோவையிலே ஒரு தங்க நகை தொழில் பூங்கா அமைத்திட வேண்டும் என்று இந்த கோரிக்கை இங்கே நாங்கள் பதிவு செய்கின்றோம். இறக்குமதி வரியை 15% 4% குறைத்தார்களே ஆனால் மிக மக்களுக்கு அனுகூலமாக இருக்கும், வியாபாரமும் செழுமையடையும். இதை நம்பி வாழும் இந்த நாட்டில் 5 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் மேன்மையடையும். நொய்யல் ஆறு சாக்கடையால் சூழப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டும் சூழலியல் ஆர்வலர்கள் நதி நீர் சீரமைப்பு திட்டத்தின் கீழ் அந்த நதியை சீரமைக்க புதிய எம்பி அக்கறை காட்ட வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர், சூலூர் தொகுதிகளும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பல்லடம் தொகுதியும் சேர்த்து 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. ஆண் வாக்காளர்கள் 10,30,063 பேரும், பெண் வாக்காளர்கள் 10,52,602 பேரும், 3ஆம் பாலினத்தைச் சேர்ந்த 369 பேரும் என மொத்தம் 20,83,034 வாக்காளர்கள் உள்ளனர். தொழிலாளர்கள் அதிகமுள்ள பகுதி என்பதால் இடதுசாரி சிந்தனை அதிகமுள்ள பகுதியாக திகழ்ந்தாலும் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பிறகு உருவான வலதுசாரி அரசியலையும் கோவை தொகுதி தாங்கி நிற்கிறது. கோவை மக்களவை தொகுதியை பொறுத்தவரை சிபிஐ, காங்கிரஸ், சிபிஎம் கட்சிகள் அதிக முறையும், திமுக, அதிமுக, பாஜக வேட்பாளர்கள் சில தேர்தல்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் வேட்பாளர் திரு PR நடராஜன் 5,61,741 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் CP ராதாகிருஷ்ணன் 3,90,823 வாக்குகள் பெற்றார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் வேட்பாளர் மகேந்திரன்
1,44,808 வாக்குகள் பெற்று 3வது இடம் பிடித்தார். தொகுதி மக்களுக்கு அளித்த பல வாக்குறுதிகளை வெற்றி பெற்ற எம்பி திரு நடராஜன் நிறைவேற்றியிருப்பதையும் செய்ய முடியாதவற்றின் பின்னால் உள்ள அரசியலையும் வாக்காளர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலிலும் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முனைப்பு காட்டும் வேட்பாளரையே தேர்வு செய்து வெற்றியை பரிசளிக்க அவர்கள் ஆர்வமாக காத்திருக்கிறார்கள். சன் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.